அத்தியாயம் 2. சீற்றமா, ஏமாற்றமா, உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத ஊமை கோபமா? அப்பாவின் முகத்தில் தோன்றி மறைந்த பாவங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் எல்லாம் அரை நிமிட நேரம்தான். அதற்குள் இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்று அவர் முடிவு செய்துவிட்டது போல் தோன்றியது. வழியை மறித்தாற்போல் இத்தனை நேரம் வாசலிலேயே காத்துக் கொண்டிருந்தவர் இப்போது ஒன்றும் பேசாமல் உள்ளே திரும்பி நடந்தார். ஹேர் கிளிப்பை உருவி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது வீசிவிட்டு துணியை உதறுவது போல் மோனா இரு கைகளாலும் கூந்தலை பற்றி உதறியபோது டர்க்கி டவலை எடுத்துக்கொண்டு வந்து நீட்டினார். அடுத்து அவள் தும்மல் போடப் போகிறாள் என்று எதிர்பார்த்தவரைப் போல ஜலதோஷ களிம்பை ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது கொண்டு வந்து வைத்துவிட்டு போனார். ஒன்றுமே நடக்காதது போல. ஹாலுக்கு திரும்பி டிவியை போட்டுக்கொண்டு சோஃபாவில் சரிந்தார். மோனாவிற்கு குற்ற உணர்வில் மனது குறுகுறுவென்றிருந்தது. தான் இன்னும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொண்டிருக்கலாம். ஒரு பூ மலர்வது போல விஷயத்தை மெல்ல மெல்ல எடுத்துக் கூறி அப்பாவை சம்மதிக்க செய்திருக்கலாம். இப்போது கண்ணாடி பாத்திரத்தை கீழே போட்டு உடைப்பது போல எல்லாவற்றையும் சிந்தி சிதறியடித்தாயிற்று. அப்பா ஒருபோதும் தன்னுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் என்பதுதான் மோனாவின் நம்பிக்கை. இப்போதும் கூட அப்படித்தான் நினைத்தாள். அவள் முழுக்க முழுக்க அப்பாவின் வளர்ப்பு. 5 வயதில் அம்மாவை இழந்த பிறகு அவர்தான் ஒற்றையாளாக அவளை வளர்த்தார். சிங்கம் சிங்கம் சில்லு கருப்பட்டி தங்கம் தங்கம் தாமரப்பூ முத்து பவளம் முல்ல மொட்டு ஜோ 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 என்று முதுகில் தட்டி தூங்க பண்ணிய போது அடுக்கிய அர்த்தமற்ற சொற்கோவை இன்னும் நினைவில் இருக்கிறது. காலெடுக்கும்போது தலையை அசைக்காதே என்று தலையில் குட்டி ஜடை பின்னிவிட்ட நாட்கள் நினைவிருக்கிறது. பூப்பேதிய தருணத்தில் இனம் தெரியாத பயமும் கலவரமும் மனதில் புகுந்து கொண்ட போது உடம்பின் ஒவ்வொரு நரம்பிலும் மகிழ்ச்சி பொங்க ஆதரவாக தோளை பற்றி அணைத்துக் கொண்ட அந்த அற்புத நிமிடம் நேற்றுதான் நடந்தது போல் இருக்கிறது. இவரைப் போய் ஏன் நோகடித்தோம் என்று குற்ற உணர்ச்சியில் வெதும்பினாள் மோனா. நைட்டியை மாட்டிக்கொண்டு ஹாலுக்கு வந்தபோது அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அது வெறும் சாக்கு, தன்னோடு பேசுவதற்காகத்தான் காத்திருக்கிறார் என்று தோன்றியது மோனாவிற்கு. மெல்ல அவர் பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டாள். ஆனால் அவர் டிவியை அணைத்துவிட்டு எழுந்தார். குட் நைட் மோனா என்று உணர்ச்சியற்ற குரலில் சொன்னார். அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பவே வா என்று கேட்டுக்கொண்டே அவர் மறுபடியும் சோஃபாவில் அமர்ந்தார். கோவமா இருக்கீங்களாப்பா? சேச்சே, பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துட்டுதுன்னா பூரிச்சுல போவான் அப்பன். அப்பாவின் இறுக்கம் தகர்ந்து கோபம் வெளிவருகிறது என்பதை அறிய மோனாவிற்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் அதே சமயம் பயமாகவும் இருந்தது. மௌனத்தை உடைத்துக்கொண்டு அப்பாவே பேசினார். எங்கம்மா நடந்தது? கோயிலா, சர்ச்சா, ரிஜிஸ்டர் ஆபீஸா? சொல்லுமா, சொல்லு. தாலியா, மோதிரமா இல்ல வெறும்